உருவத்துல என்ன மாதிரி இருக்கான்னா சின்ன வயசுலயும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அடுத்தடுத்து 3 போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்றான்னா சின்ன வயசுலயும் அவன் கிரிமினலா தான் இருந்திருக்கணும். என்னோட சின்ன வயசு போட்டு அவன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவனை பத்தின ஏதாவது தகவல் கிடைக்கும். சார் நீங்க പറഞ്ഞது 100% கரெக்ட் சார். நீங்கள போல ஒரு ஆளு 15 வயசுல 2 வருஷம் சிறு தப்பல் இருந்து சார். மேடம் அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. பேரரசு பாண்டியன், சன் ஆஃப் சக்கரவர்த்தி பாண்டியன், பாஞ்சாலங்குறிச்சி. வாங்க சின்னையா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? டேய் சின்னையா ரொம்ப ரெடி பண்ணு. டேய் முத்து ஒண்ணு தாண்டா. நான் உங்க சின்னையா இல்ல, உங்க சின்னையா மாதிரியே இருக்கிற சிபிஐ ஆபீசர். சென்னையில அடுத்தடுத்து 3 போலீஸ் அதிகாரிகளை கொலை செஞ்சது உங்க சின்னையா தான் தெரிஞ்சது. அவன் எங்க இருக்கிறான், எதுக்காக இந்த கொலைகளை செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க பேரு? காசி விஸ்வநாதன். காசி நீங்க பிறந்த ஊரா? என்ன வளர்த்த ஊர். நீங்க வர வேண்டிய ஊருக்கு தாயா வந்திருக்கீங்க. நீங்க எந்த கதையை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க சொந்த கதையே எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? வாங்கயா. இவர் யார் தெரியுமா? சக்கரவர்த்தி பாண்டியன். இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கே சக்கரவர்த்தி. குல தெய்வத்துக்கு அடுத்தபடியா எங்க ஜனங்க கும்பிடுற மனுஷ தெய்வம். இவர் வேற யாரும் இல்ல, உங்களோட பெத்த அப்பா. பாஞ்சாலங்குறிச்சியில பிறந்த இந்த இளவரசு பாண்டியன் எப்படி காசி விஸ்வநாதனா மாறினீங்கன்னு தெரியுமா? பார்த்து விளையாடுங்க. மறுபடி இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. என் அன்னபூர்ணிக்கு இந்த காசில வந்து திதி கொடுக்கணும்னு நினைச்சது 5 வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைவேறிருக்கு. அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போதான் எல்லாமே நடக்கும். பெத்து போட்ட மவராசி அடுத்த நிமிஷமே உசுர விட்டா. பெத்த முகத்தை பார்க்காமலே பிள்ளைகளும் வளர்ந்து வச்சுங்க. வரலாமா? வரலாம். டேய் பேரரசே, எங்கடா இருக்க? பேரரசே, நான் கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடிச்சிடுவேன்.